கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கூகுள் மிட்டல் குழுமத்தை தொடர்ந்து கொரிய நிறுவனம் ஹிவாங்சு முதலீடு 1720 கோடி ரூபாயும் அக்கட போயிந்தே சூசினாரா? நான் வரிசையா எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. என்ன ஆந்திராவுக்கு போயிடுச்சு நீ ஏன் வருத்தப்படுறீங்க? நம்ம வேற அவங்க வேறையா? மா திராவிடம் காதா? வருதே சார். திராவிடம் மா இன்டீரா మా ఇంటిరా తెలిసిందా? அதாவது எங்க போச்சு? நம்ம ஊருக்கு வரணும்னு பாடுபட்டாங்க. అక్కడ పోయింది అక్కడ పోయింది. அது நம்ம ஊர் இல்லையா? பீகாரின் பிரசாந்த் கிஷோர் கதி தாவேகா விஜய்க்கு வருமா? திருசக்தியார் ஜோதிடம் என்ன? பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் வந்து ஒப்பிடுறது வந்து அப்படியே 100% சரியாகும். இது பிரசாந்த் கிஷோர் வரதுக்கு முன்னால் கருணாநிதி எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்திருக்காரு? ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் பிரசாந்த் கிஷோரில். அவரோட விஜயை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மாஸ் அப்பீல் இருக்கு. காங்கிரஸ் விரைவில் பிளவுபடும் என்கிறாரே பிரதமர் மோடி. ஏற்கனவே வந்து இவ்வளோண்டு துண்டா இருக்கு. இவருக்கு சும்மா இது வம்பு தானே, குசும்பு தானே இவருக்கு பிரதமருக்கு. மோடி வாயில இந்த வார்த்தை வருதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் இந்த சசி தரூர், மணிஷ் திவாரி இது இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கே டீல் செட் ஆகிடுச்சு, இவங்கெல்லாம் வெளியே வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். யானை சிந்தனை போல தான் மனித மூளையும் சிந்திக்கும் என்கிறாரே துணை முதல்வர் உதயநிதி. உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? கீழே உள்ள போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கரெக்ட். அதாவது எங்கள் குடும்பத்தை தவிர மற்றவர்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் உங்களை நாங்கள் போஸ்டர் ஓட்ட விட்டோமா, 200 ரூபா போட்டோமா, அப்போது நீங்கள் இதுக்கப்புறம் சீனியர் ஆனாலும் உங்களுக்கு 86 வயது ஆனாலும் அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் 86 வயது யாருக்குன்னு. அப்படி ஆனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய துறையாக இருந்தாலும் அந்த யானையை கட்டி போட்ட அந்த நிலைமை தான். அதை ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சங்கிலியை உடைக்கவே முடியாது. டெல்லி பிக் பாஸுக்கு ஆமாம் போடும் எடப்பாடி என்று திமுகவினர் கிண்டல் செய்வது நியாயமா? ஆமாசாமி போகிறதையே வந்து அரசியல் வந்து கடமையாக நினைத்து கொண்டு உங்களுடைய குடும்பத்துடைய ஒரு நலனுக்காக தலையை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படி ஆமாம் போட்டுட்டு இன்னைக்கு யாரையோ பார்த்து பிக் பாஸ்ன்னு சொல்றது நியாயமா? நீங்க அவங்களாவது வந்து ஒரு பிக் பாஸ் தான் கணக்கு, ஏதோ ஒருத்தரை பாஸா வச்சிருக்காங்க. நீங்க யாரை வேணாலும் பாக்கி ஒரு நாள் இவரை வச்சுக்கிறீங்க, ஒரு நாள் அவரை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் அதுலலாம் வெக்கமான சூடு சொரணை எல்லாம் கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ரைட் சார். முதல் கேள்வி புதுக்கோட்டையிலிருந்து வெள்ளைச்சாமி கேட்கிறார். கூகுள் மிட்டல் குழுமத்தை தொடர்ந்து கொரிய நிறுவனம் ஹிவாங்சு முதலீடு 1720 கோடி ரூபாயும் அக்கட போயிந்தே சூசினாரா? என்ன சார் இது? அதாவது கூகுள் வந்து கிட்டத்தட்ட 1.3 லட்சம் கோடி அங்கே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்புறம் இந்த மெட்டல் ஆர்சிஎல் மெட்டல், அப்புறம் அந்த பக்கம் வந்து இன்னொரு ஃபாரின் குரூப்போட சேர்ந்து அவங்க வந்து ஆர்சிலார் மெட்டல் அவங்க வந்து அதே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி, அதுக்கு மேலேயே கூகுளுக்கு மேலேயே அதுவும் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து சின்ன அமௌண்ட்டுனா கூட தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்த அந்த வாஷிங் வந்து வர வேண்டிய 1720 கோடி தென்கொரிய நிறுவனம் அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நான் வரிசையாக எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கேன்னு கேட்குறாரு. என்ன ஆந்திராவுக்கு போயிடுச்சு நீ ஏன் வருத்தப்படுறீங்க? நம்ம வேற அவங்க வேறையா? மா திராவிடம் காதா? வருதே சார். திராவிடம் மா இன்டீரா తెలిసిందా? நீங்கள் அதாவது எங்கே போச்சு? நம்ம ஊருக்கு வரணும்னு பாடுபட்டாங்க. అక్కడ పోయింది అక్కడ పోయింది. அது நம்ம ஊர் இல்லையா? உங்களுக்கு எனக்கு இதான் ஊர். ஆமாம். இவர் என்ன சொன்னார்? கணியன் போங்கன்றனார். என்ன சொன்னார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னாரா இல்லையா? அப்போ ஆந்திரா நம்ம ஊர் இல்லையா? ஒங்கோல், ராயலசீமா, விஜயவாடா, விசாகப்பட்டினம் பொதுவாக சொல்கிறேன்.
இதெல்லாம் வந்து நம்ம ஊர் தானே. அப்போ நம்ம ஊருக்கு வரணும்னு நம்ம பாடுபட்டோம், வந்துருச்சு. இல்லை நம்ம பாடுபடலைன்னா கூட அவங்க பாடுபடும்போது நம்ம சும்மா அப்படி 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 கொஞ்சம் அப்படி 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 ஒதுக்குப்புறமா கண்ணை மூடிட்டு இருந்துட்டோம், அங்கே போயிடுச்சு. ஆக நம்ம ஊர் நல்ல ஊர் டெவலப் ஆகுது. நம்ம ஊர் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு எனக்கும் உள்ள பிரச்சனை அது. அதனால் அது போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிருக்கு. அதுக்கு சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் காரணம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நாங்களும் காரணமா? நாங்களும் பின்னால் இருந்து அது அங்கே போகுமாறு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனென்றால் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைங்க. நம்ம வந்து என்றைக்குமே அவங்க தான் வந்து இந்த ஆந்திரா இவங்கெல்லாம் வந்து இந்த நம்மளை வந்து திராவிடத்தில் தங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளம். நம்ம என்றைக்குமே தமிழ்நாடுன்னு பேசியிருக்குமா? திராவிட நாடு. அப்போ இப்போ எங்கே போயிருக்குது? ஊபிக்கு போச்சா? இல்லை. மாப்பிக்கு போச்சா? இல்லை. குஜராத்துக்கு போச்சா? திராவிட நாட்டுக்கு போச்சு. அதுவும் எங்கே? ஓங்கோல் அந்த மாதிரி வந்து விசாகப்பட்டினம் அந்த மாதிரி வந்து பகுதிகள் இருக்கக்கூடிய வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஆந்திரத்துக்கு போச்சு. ஆந்திரத்துக்கு போனால் அவங்க வேற நம்ம வேறன்னு பார்க்கல. நம்ம திராவிட நாடு. அன்றைக்கே அண்ணாதுரை சொன்னார், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுனார். அது திராவிட நாடு, இங்கே சுடுகாடு. புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? நல்லா புரிஞ்சு. அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே சார். அடுத்த ஆலங்குளத்திலிருந்து ஆரோக்கியநாதன் கேட்கிறார், பீகாரின் பிரசாந்த் கிஷோர் கதி தாவேகா விஜய்க்கு வருமா? திருசக்தியார் ஜோதிடம் என்ன? இந்த வந்துட்டார்ல ரெண்டும் வந்து ஒரே தட்டில், ரெண்டு பேரும் புதிய வரவுங்கிற வகையில் ஒன்று தான். அதே மாதிரி நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் வந்து ஒப்பிடுறது வந்து அப்படியே 100% சரியாகாது. ஆமாம். ரெண்டாவது பிரசாந்த் கிஷோர் வந்து அவராக வந்து அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்ததாக தெரியல. அவர் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அறிவாளி அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுதான் நான் வேற ஒரு நிகழ்வில் கூட சொன்னேன். நான் பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தேன். என்னுடைய பத்திரிகையில் தமிழக அரசியல் மற்றும் 6 பத்திரிகையில் கிட்டத்தட்ட வந்து சிறப்பு ஆசிரியருங்கிற மாதிரி இருந்தேன். அதாவது பப்ளிஷர் அப்படிங்கிறத தவிர நானே வந்து கட்டுரைகள் எழுதுவேன். தமிழக அரசியல் எடுத்திங்கன்னா 48 பக்கத்தில் 20லேருந்து 24 பக்கம் இந்த கார்கோடம் தலையங்கம். இன்னைக்கு வரைக்கும் கார்கோடம் தலையங்கத்துக்கு வந்து ரசிகர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, வாசகர்கள். அது மாதிரி வந்து சீனியர் கேள்வி பதில், நிஜசிம்மன், நகுலன்ற பேரில் சீரியல், கட்டுரைகள். இதில் வந்து பிழை திருத்தம் ப்ரூஃப் ரீடர்னு ஒருத்தர் வச்சுருப்போம். எல்லா பத்திரிகையிலையும் உள்ள அலுவலகத்துலேயும், தினசரியோ இல்லை மற்ற பத்திரிகைகளோ அது வார பத்திரிகைகளோ. இப்போ நம்ம வந்து அவசரத்தில் எனக்கெல்லாம் பழக்கம் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப் அடிக்கிறத தவிர எனக்கு வந்து இது எழுத பிடிக்கும். பேப்பரில் எழுதி அப்படி போட்டால் யாராவது டைப் அடிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எழுதும்போதும் ஏதாவது ஒரு பிழை கவனிக்காமல் ஒரு வரி சரியாக ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை தட்டச்சு பண்ணும்போதும் தவறுக்கலாம். அந்த பிழை திருத்தம் செய்பவர் இருக்கார், அவர் வந்து எந்த ஏதாவது விட்டு போயிருக்கு, வார்த்தை தவறாக இருக்குது, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இல்லை ஒரு இடத்துல வார்த்தையே முடியாமல் அடுத்த சென்டென்ஸ் அப்படியே தொடர்ந்து, இப்படி பிழைகளை சரி செய்பவர் இருக்கிறார். திடீர்னு எல்லாருடைய பிழையும், இப்போ நான் எழுதுனது மட்டும் இல்லை, இன்னொரு துணை ஆசிரியர், இணை ஆசிரியர், மற்றவர்கள் எல்லாம் எழுதுறது, நிருபர்கள் எழுதுறது, எல்லா பிழையும் அவர் தான் திருத்துவார். எல்லாருடைய பிழையும் திருத்துறார் இவர். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அப்படி சொல்லி அவரை பத்திரிகை ஆசிரியராக்கி கட்டுரையெல்லாம் அவர் எழுத சொன்னால் என்ன கதி ஆகும்? அதுதான் பிரசாந்த் கிஷோர் ஆச்சு. அவர் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது ஏதோ திமுக வந்து 2021 வந்து முதல்ல வந்து வாழ்க்கையில் அரசியலில் வந்தா மாதிரியும், பிரசாந்த் கிஷோரால் தான் ஜெயிச்சா மாதிரியும், 2014 மோடி வந்து ஏதோ முதலாக வந்து அரசியலில் வந்தா மாதிரியும், அதனால தான் அவர் பிரதமர் ஆனது மாதிரி. நான் ரெண்டையும் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை. அவங்க ஏற்கனவே ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு. இவர் சில ஆலோசனைகள் கொடுத்து, அதுவும் வந்து டெக்னாலஜிக்கலாக எங்கே உங்களுக்கு பலவீனம், எங்கே ஒரு பலங்கிறத நீங்கள் நேராக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதில் அவர் கம்ப்யூட்டரில் வச்சு தகவல்களை சேர்த்து, ஆக அவருடைய பங்கு இருக்குன்னு அதே சமயம் அவரால் தான் இவர்கள் வந்து அரசியலிலேயே வந்து ஆட்சியில் வர முடிந்தது. அப்படின்னா இது பிரசாந்த் கிஷோர் வரதுக்கு முன்னால் கருணாநிதி எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்திருக்காரு? ஆமாம். அப்போலாம் பிரசாந்த் கிஷோர் எங்கே போனார்? மோடி குஜராத்தில் தொடர்ந்து முதல்வராக இருந்தார். அப்போ இதெல்லாம் உதாரணங்கள் சொல்கிறேன். அப்படிலாம் இருந்த பிரசாந்த் கிஷோர் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது காங்கிரஸ் அவுட் ஆகிடுச்சா? ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் பிரசாந்த் கிஷோரில் ஒரு 90% ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறவங்க அந்த 10-20% அவர் வந்து கூட அவரோட விஜயை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய்க்கு வந்து
ஒரு ஏற்கனவே ஒரு மாஸ் அப்பீல் இருக்கு. ஒரு நடிகர் என்ற முறையில் அவருக்கு ஒரு கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. ரசிகர் கூட்டம் தொண்டர் கூட்டமாக மாறுகிறது. இவங்க வந்து இதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து அதான் சொல்லுது, அவரை ப்ரூஃப் ரீடர், அவரை போய் நீங்கள் பத்திரிகை ஆசிரியர் ஆக்குனா என்ன கதின்றது 236 இது டெபாசிட் காமிச்சிட்டாரு. ஆமாம். இங்கே இவர் வந்து அவரை விட நிச்சயமாக இவருக்கு வந்து எதிர்பார்ப்புகளும் வாய்ப்புகளும் அதிகம். யாருக்கு? விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு மோசமாக இருக்காது. ஆனால் அதே சமயம் இப்போ அந்த தனியாக போனால் என்ன பிரச்சனை? அந்த அரசியல் நிர்வாக திறமையோ அனுபவமோ அந்த இதுவோ இல்லாதனால இந்த அரசியல்னு போனால் அப்படித்தான் பண்ணுவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து மோசமாக தான் வந்து அரசியலில் இறங்கி தான் அடிப்பாங்க. ஆக விஜய்க்கு வந்து அப்படி இல்லை. அவர் வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை அதை சரியாக நிர்வகித்து அதை வந்து எப்படி கொண்டு போகிறது, வாக்கு வங்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிரச்சனை. இதெல்லாம் அவருக்கு யார் ஆலோசனை சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ விஜய்க்கு உள்ள பிரச்சனை வந்து அதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை காங்கிரஸ் வந்து அவரோட பேசி கொண்டிருக்கிறதா சொல்லிடலாம். ஏறத்தாழ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவர் ஒரு காங்கிரஸில் ஒரு தலைவர். காங்கிரஸில் இந்த மாதிரி இந்த தேர்தலுக்காகவே சில பேர் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. இப்போ பாஜகவில் பைஜெயந்த் பாண்டான் தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அவர் தான் ஒரிசாவில் 30 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் ஆட்சியை கவிழ்த்து பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்தவர். அந்த மாதிரி இந்த தேர்தல் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் வந்து ஷோடங்கர் வந்து தமிழ்நாடு இதுக்கு வந்து ஆப்சர்வர் ஒருங்கிணைப்பாளர். அப்போது அவர் வந்து விஜயை சந்தித்திருக்கிறார் முந்தா நாள். ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பீகார் தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு எந்த நோக்கத்தில் இருக்காங்க? கழட்டி விட்டா போதும், இது இன்னும் காங்கிரஸ் ஒன்றும் தேராது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. 5 சீட்டு 6 சீட்டு பீகார்லேயே இதான்னா தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஒன்றும் காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி இது வரைக்கும் ஒன்றும் தனியாக நின்று ஒன்றும் இல்லை. இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க. இவங்க போனால் விசிகா போனாலும் போகலாம் போல இருக்குது. இல்லை விசிகா போனால் அப்படியே போனாலும் 2 உடையுமா, இல்லை வந்து அவர் வந்து பரவாயில்லன்னு கொடுத்ததை வாங்கிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்ததை வாங்கிட்டு இங்கேயே கண்டினியூ பண்ணுவார். அவர் விசிகா வெளியில் போவாருன்னு நான் நினைக்கல. அப்படி ஒரு வாய்ப்புகளோ வந்து வதந்திகளோ வரலாமே தவிர அவர் வந்து அப்படிலாம் போயிட மாட்டார். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும் வேணான்னு நினைப்பார். திருமாவுடைய இயல்பு அப்படி. அதனால் வந்து அப்படி இருந்துருவாருன்னு வைங்க. அப்போது காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்ததுனால இப்போது விஜய்க்கு தான் வந்து இப்போ விஜய் வந்து என்னென்னா உண்மையிலேயே குழப்பம். இந்த பீகாரில் பார்த்தா அங்கே ஒரு ப்ளூரலிஸ்ட் பார்ட்டின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் வந்து புஷ்பம் பிரியாவன்னு. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, ஒரு மாஸ்க் போட்டுச்சு, யாருன்னே அடையாளம் காமிக்காமல். நான் தேர்தலில் வந்து ஆட்சியை ஜெயித்து விட்டு ஆட்சியையும் பிடித்து விட்டு தான் என் முகத்தை மக்கள் காட்டுவேன். மாஸ்க்கு என் முகத்தை பார்த்து ஓட்டு போட வேணாம், நான் என்னுடைய பேச்சுக்காகவும் கொள்கைக்காகவும் போடுவேன். அதாவது ஒரு பில்டப்லாம் கொடுத்துச்சு. கடைசியில் ஏதோ 1500 ஓட்டு வாங்கிச்சு தர்பங்கான்னு ஒரு தொகுதியில். இனிமேல் மாஸ்க்கு போட்டால் என்ன, போடலைன்னா என்ன. ஒரு மாஸ்க் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கால் வந்து தேர்தலில் நின்று 1500 விழாமல் போயிருக்குமோ என்னமோ. நேராக பார்த்தா அந்த மாதிரி தெரியாது எப்படி இருக்குது, மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி வரும்பொழுது விஜய் இப்போ என்ன, அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் சிக்கல் என்றால், தனியாக நின்றாலும் பிரச்சனை. இந்த பக்கம் அதிமுக அடிக்கும், ஒரு பக்கம் பாஜக அடிக்கும். அதிமுக பாஜக வேணான்னு தீர்மானம் போட்டிங்கல்ல, அடிக்காமையா விடுவாங்க? திமுகவை நீங்கள் அடிக்கிறீங்க, விடாமல் ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணிட்டீங்க, திமுக அடிக்கும் கண்டிப்பாக. சீமானை பொறுத்தவரை அவர் தனியாக இருக்கிறார். அவர் வந்து நிச்சயமாக எதிர்த்து ஆட வேண்டிய ஒரு அவருக்கு கட்டாயம். அவர் எல்லாரையும் அடிப்பார். அப்படி வரும்பொழுது எல்லா பக்கமும் அடியை தாங்கி அரசியல் நடத்த வேண்டும் என்பது தனியாக இருக்கும்போது எவ்வளவு தூரம் சாத்தியம்? அதனால தான் இப்போ பூத் கமிட்டி ஏஜென்ட்லாம் கூட அதிகமாக கொஞ்சம் போட்டிருக்காரு. எவ்வளவு அதிகமாக போட்டாலும் இவர்களாம் அனுபவம் இல்லாதவர்கள். அவர் திருப்பி சொல்கிறாரு, தாவேக்கா தொண்டர்களாக பார்த்து வந்து ஓட்டு போடுறவங்களா பார்த்து அவங்களுக்கெல்லாம் விண்ணப்ப படிவம் கொடுக்கலன்னு.
அது அப்படிங்க வரும்போதே விஜய்க்கு ஓட்டு போகிறவங்கன்னு வந்து மூஞ்சில் எழுதி ஒட்டி இருக்குமா? இப்போ என்னை வந்து கேட்டிங்கன்னா யாருங்க ஓட்டு போட்டுக்கிங்கன்னு தெரியலன்னு தான் சொல்லுவேன். இப்போ என்ன மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து ஏதாவது பேசலாமே தவிர பொதுமக்கள் வந்து கூடிய வரைக்கும் எதுவும் அனாவசியமாக கமிட் பண்ணி எதுக்குங்க இந்த ஆளுக்கு ஓட்டு போகிறேன்னு சொன்னால் அவனுக்கு கோவரம், அவன் தான் இவனுக்கு கோவரம் எதுக்குன்னு தான் நினைப்பாங்க. அப்போ இந்த சாரில் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இன்னும் அந்த அனுபவமின்மை என்பது வெளிப்படுகிறது. முன்னால் பேசாமல் இருக்கும்போது அனுபவமின்மை வெளிப்பட்டுச்சு, இப்போ பேசும்போது அனுபவமின்மை இன்னும் தெரிகிறது. இப்போ இதில் தனியாக நின்னாலும் சிக்கல். இந்த அனுபவமின்மையினால் மாட்டிப்பார். பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு மோசமாக இல்லைன்னா கூட அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு வைங்க, முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒரு 10% 12% கூட ஓட்டு வாங்கலைன்னா அசிங்கமாக போயிடும். காங்கிரஸோட சேரலான்னா அது சேர்ந்து தான் என்ன பண்ண, அவங்க ஆலோசனை அனுபவம் இருக்கா? அவங்க சத்தியமூர்த்தி பவனில் சமோசா திங்கும் போதே வந்து 15 பேர் உட்காந்தாங்கன்னா 16 கருத்து வரும். சண்டே ஆகி பாதியில் கலைஞ்சி எந்திரிச்சு போயிடுவாங்க காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்கில். இப்போ கூட பாருங்கள், செல்வ பிறந்தைக்கு ஒரு பக்கம் பேசுவார், ராஜேஷ்குமார் ஒரு பக்கம், கேஎஸ் அழகிரி ஒரு பக்கம், கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஜோதிமணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி மாணிக் தாக்கூர் அமைதியாக ஏதோ ஒரு பாட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து இவருக்கு வந்து ஆலோசனை, ஏற்கனவே இவருக்கு 5 ஆலோசகர்கள், ஒரு ஜான ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், இப்படி வரிசையாக சொல்கிற 4-5 பேர் இருக்காங்க. இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வித்தியாசமாக ஆலோசனை சொல்கிறது மண்டகாஞ்சி போயிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டாருன்னா 5 + 15 வரும் ஆலோசனை. 15 ஒன்னோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஜனநாயகனுக்கு 2 அப்படின்னு படம் அனௌன்ஸ் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் விஜய்க்கு ஒரு சிக்கல் வரும். அந்த மாதிரி அவருக்கு வராமல் அவரும் வந்து அரசியலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் பெற வேண்டும் என்று நாம் வந்து எதிர்பார்க்கிறோம், வரவேற்கிறோம். ஏன்னா புதிய வரவுகள், மாற்றங்கள் வர வேண்டும் என்ற வகையில் நம்ம வந்து வரவேற்கிறோம். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக புதுவையிலிருந்து தேன்மொழி கேட்குறாங்க, காங்கிரஸ் விரைவில் பிளவுபடும் என்கிறாரே பிரதமர் மோடி. டாபிக் தான் பேசிக்கிட்டே வந்தா ஏற்கனவே வந்து இவ்வளோண்டு துண்டா இருக்கு. இவருக்கு சும்மா இது வம்பு தானே, குசும்பு தானே இவருக்கு, பிரதமருக்கு. அதை இன்னும் பிளவு பண்ணும். அது என்ன அர்த்தம்னா நமக்கு புரியுது. ஏற்கனவே அங்கே சசி தரூர், மணிஷ் திவாரிலாம் வந்து நொந்து போய் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த இதுக்கு எதிராக, ஓரளவுக்கு அவங்க கொள்கைக்கு எதிராக, அந்த வழக்கத்துக்கு எதிராக ராகுல் காந்தியின் தலைமையை வந்து விரும்பாமல், ரசிக்காமல் வந்து மோடியை பாராட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள். மோடி வாயில் இந்த வார்த்தை வருதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் இந்த சசி தரூர், மணிஷ் திவாரி, இது இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதாவது ஒரு நல்ல தலைவர்கள், விஷயம் தெரிந்த, விவரம் தெரிந்தவர்கள், ஆனால் தவறான இடத்தில் இருக்கிறார்கள். இவங்களை பிரித்து கூட்டம் ரொம்ப நாளாக சசி தரூர் இப்போ போயிடுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர். இவங்களெல்லாம் இப்படி தானே வந்தார் இவர், அந்த சிண்டியா வந்தார், அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்களே. இப்போ கூட சச்சின் பைலட் வந்து ராஜஸ்தானில் இருக்கார். அவர் கூட அங்கே ராஜஸ்தானில் சரியாக வராமல் தான் இருக்கார், ஒத்து வரல அங்கே இருக்கிற கேலோட்டோட. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இளைஞர்களை வந்து, இளைஞர்கள்னா அடுத்த தலைமுறை, அவங்கள கொண்டு வந்து அரசியலில் தான் 70 75ன்னா இப்போ உள்ள தலைமுறை, 50ன்னா இளைய தலைமுறை தானே. அது அரசியலில் அப்படி தானே, தமிழ்நாட்டில் அரசியலில் மட்டும்தான் அப்படி. அப்போ வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நானும் இன்னும் இளைஞரில் தான் இருக்கேன். அப்படியா சார்? இளைஞர், ஆமாம். 70 தானா தானே நீங்கள் வந்து மூத்த தலைமுறை. 70 இருந்தால் 70 இளைஞர் தான். ஓகே. அப்போ நானும் இன்னும் இளைஞர் அணி, நான் அதான் கட்சி ஆரம்பித்தா இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்தால் என்ன இளைஞர் அணி செயலாளராகவோ தலைவராகவோ போடலாம். எனக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு மாணவர் அணி செயலாளர் போடலாம் போலயே. உங்களுக்கு சிறுவர் அணி, சிறுவர் அணி நீங்கள் சிறுவர் அணி இன்னும் மாணவர் அளவுக்கு வரல. மாணவர்னா ஒரு 40 வயசு ஆகணும். அதனால அது இல்லை, வயசுக்கு சிறுவர் அணி. சரி, அதனால ஓகே. அந்த மாதிரி வரும்போது இவர் ஏற்கனவே அவங்க வந்து பிளவு பண்ணும். அப்பா ஏதோ ஒரு அங்கே டீல் செட் ஆகிடுச்சு, இவங்கெல்லாம் வெளியே வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் இருக்குது. இப்போ தான் பீகாரில் ஒரு 6 வாங்கியிருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்காலில் போனால் அங்கே வந்து மம்தாவை தூக்கிட்டு வேற ஒரு ஆள் வரதே கஷ்டம். சொர்ணாக்காவை வந்து தோற்கடிக்கிறதுங்கிறது அதை வன்முறையை கட்ட வைத்து விடக்கூடிய ஒரு இது. அப்போ ஒருத்தரையும் வந்து இது பீகாரும் அப்படி தானே இருந்தது, ஜங்கிள் ராஜ்னு சொல்கிற அளவுக்கு.
வெற்றி ஊர்வலம் ஒரு ஒருத்தரையும் லாலு பிரசாத் யாதவ் கட்சி வெற்றி ஊர்வலம் போகும்போது 55 பேர் 60 பேர் செத்து போவான் கலவரத்தில் கலாட்டால. வெற்றி ஊர்வலம் இப்படி தான் இவங்களுக்கு இருந்தது. மேற்கு வங்காளம் இதை விட மோசம். அப்படின்னா அது எவ்வளோ மோசம்னு பார்த்துங்க. அப்போ அந்த மோசத்தில் அதில் கூடுதலாக என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பெண்களை கற்பழிக்கும் ஒரு அந்த புனித காரியத்தையும் சேர்த்து செய்வார்கள். அரசியலுக்கும் கற்பழிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னா அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரசியல். இத்தனைக்கும் ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கே காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை. இது அடுத்தது பிஜேபி. கம்யூனிஸ்டே 35 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. காங்கிரஸ் சுத்தமாக இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நம்ம கதி சொல்லிட்டோம். இவன் யாரும் கிட்ட போனாலும் டக்குன்னு அங்கே அந்த தெருமுனையில் ஐயோ காங்கிரஸ் வருது அப்படின்னோடனே இங்கே டப்புன்னு ஜன்னல் கதவுலாம் பூட்டிக்கிட்டு எல்லா கட்சியும் உஷாராயிற அளவுக்கு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் இன்னும் பிளவுபட்டது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்ன்றது பிளவிலும் பிளவா. ஆமாம், அது என்ன நமக்கு புரியல, போனால் தெரியும். ஓகே சார். அடுத்ததாக கடம்பூர்லேருந்து சரோஜா கணேசன் கேட்குறாங்க, யானை சிந்தனை போலதான் மனித மூளையும் சிந்திக்கும் என்கிறாரே துணை முதல்வர் உதயநிதி, உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? யானை சிந்தனை போலத்தான் மனித மூளையும், யானை எப்படி சிந்திக்குதோ அதே மாதிரி தான் மனித மூளையும் அப்படின்னு. இது ஒன்றும் இல்லைங்க. ஒரு வாரம் முன்னால் ஐயா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மைய தலைவர். மக்கள் நீதி மையம் இன்னும் இருக்கா? இருக்குது. இன்னும் கலைக்கலையா? இல்லை இன்னும் கொஞ்சம் டைம். இதுவரை கலைக்கப்படவில்லை. இன்னி வரைக்கும் கலைக்கல. ரைட், நீங்கள் சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன். அதோடைய தலைவர் நடிகர் கமலஹாசன், ராஜ்யசபா எம்பி கமலஹாசன். அவர் அவர் வீட்டுக்கு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி எல்லாரும் குடும்பத்தோடு போய் அவரை போய் வாழ்த்திட்டு வந்தாங்க. ஆமாம், எல்லாருமே போனாங்க. அவரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தாங்க. இதோடைய விளைவு தான் அப்படி பேசுகிறார் உதயநிதி. இதுக்கு முன்னால் ஏதாவது பார்த்து படிக்கும் போது தவறா வேணா பேசுவாரே தவிர இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமா அந்த கமல் ஸ்டைல்ல பேசியிருக்காரா? இல்லை. இப்போ போய் பாட்டு வந்தார் பாருங்க, அதோடைய விளைவு. ஆமா, யானை சொல்றாரு மூளை போலவே, யானை எப்படி சிந்திக்குமோ அதே போல மனித மூளையும். மனிதன் என்ன சொல்றாரு, குட்டியா இருக்கும்போது யானையை கட்டி போட்டுருவாங்க சங்கிலியில. அது அப்போ சங்கிலியை விட்டு நம்ம வெளியில போக முடியாதுன்னு அது இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் சங்கிலியே இல்லைன்னா கூட அதே அந்த மைண்ட் செட்லேயே அது இருக்கும். அப்போ சங்கிலி இல்லாமலேயே அது நின்ன இடத்துலையே நிற்கும். அதை கட்டி போட்ட மாதிரி ஒரு எண்ணத்திலேயே நிற்கும். சங்கிலி இல்லையே, இல்லை இந்த சங்கிலியை நம்மால் அறுத்து உடைத்து எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாரு. இது யாருக்கு சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல. எனக்கு ஒன்று புரியுது, அதாவது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே உள்ள போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கரெக்டு. அதாவது எங்கள் குடும்பத்தை தவிர மற்றவர்களுக்கு, நீங்கள் சின்ன வயசில் உங்களை நாங்கள் போஸ்டர் ஓட்ட விட்டோமா, 200 ரூபா போட்டோமா, அப்போது நீங்கள் இதுக்கப்புறம் சீனியர் ஆனாலும் உங்களுக்கு 86 வயது ஆனாலும் அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் 86 வயது யாருக்குன்னு. அப்படி ஆனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய துறையாக இருந்தாலும் அந்த யானை கட்டி போட்ட அந்த நிலைமை தான். அதை ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சங்கிலியை உடைக்கவே முடியாது. இது குடும்பத்துடைய அன்பு சங்கிலி, இதை உடைக்க முடியாது இப்படிங்கிறத ஒரு கால் புத்தி சாதுரியமாக சொல்லியிருப்பாரா, இல்லை கமலஹாசனை பார்த்து வந்ததுன்னா அந்த மாதிரி டைப்பில் எதிர்பாராதது எதிர்பார்க்கலாம் அப்படின்லாம் இந்த படத்தை பற்றி ஏதோ ஒரு புதுசாக படம் எடுக்க போகிறார் அவர், ரஜினிகாந்தை வச்சு. கமலஹாசன் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள். ஆமாம், கமலஹாசனை வச்சு எடுத்தால் யார் டைரக்ஷன், அவர் சி சுந்தர் விலகி போயிட்டார், வேறு யாரோ தனுஷ் அவர் இவரெல்லாம் பேச்சு அடிப்படுது. யார் வந்தாலும் கமலஹாசன் அவங்கள டைரக்ட் பண்ண விடுவாரான்னு தெரியாது முழுசா. சரி, ரஜினிகாந்துக்கு மதுரைக்கு வந்த சோதனை அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக ஹைதராபாத்லேருந்து ராஜேஷ் கேட்கிறார், டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பதவி விலக வேண்டும் என்கிறதே திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள். அது வழக்கமாக அரசியலில் சொல்கிறது தான். 2008 தாஜ் ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்தது. 200 பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட செத்து போனாங்க. அஜ்மல் கசாப் கைதானார், தூக்கில் போடப்பட்டார். இப்போ மன்மோகன் சிங் இருந்தார். அதில் திமுக யூபிஏவின் அங்கமாக இருந்தது. அப்போ யாராவது ராஜினாமா பண்ண சொன்னாங்களா, இல்லை பண்ணாங்களா? சொல்லியிருப்பாங்க யாராவது பண்ணணும்னு,
ஆனால் பண்ணாங்களா? இல்லை. 1990களில் காஷ்மீரிலிருந்து லட்சக்கணக்கான இந்து பண்டிட்டுகள் வந்து விரட்டப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், கொள்ளையடிக்கப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். அவங்களாம் ஓடி வந்து ஜம்முவில் சேர்ந்தாங்க. அப்போ இருந்த பிரதமர் அவர் யார் இருந்தாலும் அவர் வந்து ஏதாவது ராஜினாமா பண்ணாரா? அவ்வளோ தூரம் வேண்டாம். தமிழ்நாட்டில் 1998 கோவையில் குண்டுவெடிப்பு சம்பவம், பாமர மக்கள் 58 பேர் இறந்து போனாங்க, 200 பேர் வந்து காயமடைந்தார்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் திமுக ஆட்சி தான் நடந்தது, ராஜினாமா பண்ணிட்டாங்களா தார்மீக பொறுப்பேற்று? இது மட்டும் அவங்க மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது குற்ற சம்பவங்களோ இல்லை வந்து தீவிரவாத சம்பவங்களோ நடைபெறுவது, அதாவது பாகிஸ்தான் இந்த பக்கம் பங்களாதேஷ், 2 பக்கமும் நமக்கு வந்து இப்போ எதிரிகளாயிட்டாங்க. முன்னால் பங்களாதேஷ் நமக்கு நட்பு நாடாக இருந்தது. இப்போது இந்த ஷேக் ஹசீனா போனது மாறி வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்து பாகிஸ்தானோடு ஏறத்தாழ இணைந்து விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை அரசியல் ரீதியாக. கால்கடியில் இலங்கை, அவர்கள் ஒரு கால் சீனாவோடும் ஒரு கால் நம்மளோடும் உறவோடு இருக்கிறார்கள். நேபாளமும் சீனாவோடு ஒரு பக்கம் உறவு, நம்மோடு ஒரு பக்கம் உறவு. இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானை நல்ல வேளையாக பிரதமர் மோடி வந்து நமக்கு நண்பராகி கொண்டார். இல்லைன்னா அவங்கள எதிரிகளாக தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்படி இதில் அமெரிக்கா எங்கே இருந்தாலும் வந்து எனக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா அடிப்பேன் ஏதோ ஒரு வகையில்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு குண்டு வெடிப்புக்காகவும் வந்து ராஜினாமா பண்ணணுன்னா, சுதந்திர காலத்திலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு தீவிரவாத செயல் நடந்திருக்கு? ஒன்றுத்துக்கும் அன்றைக்கி உள்ள பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ வந்து ராஜினாமா பண்ணணுன்னால், அது ஒரு காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி இருக்கும்போது அரியலூரில் எங்கோ ஒரு தமிழ்நாட்டில் அரியலூரில் ரயில் விபத்துக்கு மானசீகமாக தார்மீக பொறுப்பேற்று பண்ணார். இப்போ அந்த அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது என்றைக்கோ ஒரு நாள் நடந்தது. இன்றைக்கி வந்து தினம் காத்தாலே எந்த பேப்பரில் பார்த்தா என்ன இங்கே ஏதோ ஒரு குற்ற சம்பவம், எங்கே ஒரு வெடிப்பு, இது ஏதாவது குண்டு வெடிப்பு, தீவிரவாதம் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஆயுதங்களாக எடுத்துகிட்டு போனாங்க. தென் மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு 6 மாதம் முன்னால் போலீஸ்காரர்களே வந்து ஒரு பெண்ணை கற்பழித்து வந்தாங்க. அவங்கள வந்து பிடிச்சி கைது பண்ணாங்க. போலீஸ்காரர்களே ஆப் வைத்து வந்து இதெல்லாம் விற்றாங்க, போதைப் பொருட்களை விற்றாங்க. போலீஸ்கார காவலரையே வந்து திமுகவுடைய ஒரு கூட்டத்தில் வந்து கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பின்பக்கத்தில் கிள்ளிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டீங்களா? அப்படி இருக்கும்போது நாம் பொதுவாக சொல்கிறோம் இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னா, தினம் ஒரு ஆள் ராஜினாமா பண்ணிட்டு மாறி மாறி திங்கக்கிழமை ஒரு பிரதமர், செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதமர் நம்ம வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. நான் பாஜகன்றதுனால சொல்லலை, காங்கிரஸ்னால சொல்லலை, திமுக அதிமுக சொல்லலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது. ஓகே சார், அடுத்ததாக பண்ருட்டியிலிருந்து சம்பத்குமார் கேட்கிறார், டெல்லி பிக் பாஸுக்கு ஆமாம் போடும் எடப்பாடி என்று திமுகவினர் கிண்டல் செய்வது நியாயமா? டெல்லி பிக் பாஸ்னா அதான் மோடி, அமித்ஷா அப்படி தான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து எடப்பாடி வந்து அடிமையாக இருக்காரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க திமுகலேருந்து. அதெல்லாம் ரைட்டு. நம்ம வந்து அன்றைக்கி போய் நம்ம பையனுக்கு வந்து மத்திய மந்திரி வேணும்னு போய் அன்னை காலில் விழுந்தது. அதுக்கப்புறம் கச்சத்தீவை வந்து விட்டு கொடுப்பதாக வந்து மீட்டிங்கில் ஒத்துக்கிட்டு, ஆனால் வந்து நாங்கள் போராடுவோம் அதை கண்டுக்காதீங்கன்னு எழுதி கொடுத்த அந்த இரட்டை வேட கோழைத்தனம். அதுக்கப்புறம் வந்து காவிரி நதிநீர் வழக்கை வந்து பயந்து போய் உச்ச நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கினது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அது வந்து வெற்றிகரமாக முடித்து கெசட்டில் போட்டது கூட அவங்க வந்து தான் பண்ணாங்க. ஏன் சார் அவங்க பயந்து இது பண்ணாங்க? அங்கே காங்கிரஸ் அரசு பிடிக்கலையா அவங்களுக்கு? காங்கிரஸ் அரசு பிடிக்கலன்னா என்ன ஆகும்? யூபி அரசில் நமக்கு வந்து நம்ம 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 குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மந்திரி பதவி தர மாட்டாங்களே. எது முக்கியம்? தமிழ்நாட்டின் நலன் முக்கியமா, தமிழ் மக்கள் நலம் முக்கியமா, நம் மக்கள் நலம் முக்கியமா? நம் மக்கள் நலன் தான் முக்கியம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதே தானே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். அப்புறம் அந்த சொல்லுவாங்க கல்வி வந்து நீங்கள் வந்து ஆர்டி ரைட் டு எஜுகேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் புதிய கல்வி திட்டம் கொண்டு வந்தது தப்பு, நாங்கள் ஏற்றுக்கலன்னு. இந்த நிலைக்கு காரணமே யார்? ஐயா கருணாநிதி தலைமையிலான அப்போ இருந்த திமுக அரசு. ஏன்னு கேட்டால் கல்வி வந்து மாநில அந்த அவர்களுடைய வரையறைக்குள்ளே இருந்தது. சிலது வந்து மாநில அந்த அதிகாரங்கள், சிலது மத்திய அரசுக்கு அதிகாரங்கள்.
ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது, ஜாயிண்டாக இருக்கக்கூடியது கன்கரண்ட்னு பேர். ம். இதை மாநிலத்துக்கு இருந்த கல்வி அதிகாரத்தை கன்கரண்ட் ம். பொதுவானதாக மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் மாற்றியது காங்கிரஸ் ஆட்சியில். திமுக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்பொழுது விட்டு கொடுத்தது யார்? அப்பொழுது நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருந்தது யார்? திமுக. இப்போ நாங்கள் அவர்களுடைய நவோதயா பள்ளிகளை ஒத்துக்கொள்ள மாட்டோம், அவர்களுடைய கல்வி திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது சங்கி, இது அப்படி. அன்றைக்கே ஏன் விட்டு கொடுத்தீங்க? அன்றைக்கி விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா இன்றைக்கி இது இன்றைக்கி உங்களுடைய மாநிலம். நம்ம மாநிலம்னா உடனே நம்ம திருப்பி ஈரோடுன்னு ஈரோட்டை மட்டும்தான் எழுதுமே தவிர வேறு எதுவுமே எழுத மாட்டோம். ஒன்று ஈரோட்டுக்காரர் எழுதுவோம், இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எழுதுவோம். இவங்களை தவிர சரித்திரத்தில் வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க. வஉசின்னா அதுக்கப்புறம் அவர் யார், அது எந்த ஒரு ஊசி அதுன்னு கேட்பான். அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுதந்திர தலைவர்கள்லாம் இன்றைக்கி ஏதோ ஒரு கொஞ்சமாவது பேர் இருக்குது. நேற்று இப்போ தான் போன வாரம் தான் அவருடைய பிறந்தநாள் நினைக்கிறேன். அப்போது அந்த அளவுக்கு இதெல்லாம் விட்டு கொடுத்த போது அப்போ டெல்லியில் உங்களுக்கு பிக் பாஸ் இருந்தாங்க. நடுவில் முரசொலி மாறன் மந்திரி ஆகணுன்ன போது இதே பாஜக உங்களுக்கு பிக் பாஸாக இருந்தாங்களே 1999 2004. அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல், எவ்வளவோ செலவு மிச்சம், நிர்வாக இது அதாவது நிர்வாகம் சிறப்பாக நடைபெறும். நிர்வாகத்துக்காக கூடிய அந்த எஃபர்ட்ஸ், அதாவது முயற்சிகள், அதோடைய இது வேலை பளு குறையும். அரசு ஊழியர்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று எழுதி முரசொலியில் தலையங்கம் எழுதியார் கருணாநிதி. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அதை எதிர்க்கிறாங்க. 2016 தமிழ்நாட்டில் 52 லட்சம் ஓட்டு போலி வாக்காளர்கள் இருக்காங்க. அது ஜனநாயக தேச துரோகம். அதை ஒழிக்காமல் ஒரு சார் என்பதுக்கு பதிலாக அப்போ அதுக்கு ஒரு சிறப்பு ஏதோ ஒரு பேர், இந்த சீரமைப்பு திட்டம் அது பண்ணணும் அப்படின்னு வழக்கு போட்டு இதெல்லாம் பண்ணது யார்? கோரிக்கை வைத்தது யார்? ஐயா கருணாநிதி, திமுக. இன்னைக்கு சார் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாமே மித்தியானில் கைத்து போடுவோம், அப்புறம் கேட்டால் MOU நியூட்ரினோவில் கைத்து போட்டு யார் ஆமாஞ்சாமி சொன்னது அதிகமாக? நீட் தேர்வு நீங்கள் தான் கைது போடுவீங்க, உங்கள் மந்திரி காந்தி செல்வன் கைது போடுவார். இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக இருப்பீங்க. இப்படி ஆமாசாமி போடுறதையே அரசியல் கடமையாக நினைத்து கொண்டு உங்களுடைய குடும்பத்துடைய ஒரு நலனுக்காக தலையை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படி ஆமாம் போட்டுட்டு இன்னைக்கு யாரையோ பார்த்து பிக் பாஸ்ன்னு சொல்றது நியாயமா? நீங்க அவங்களாவது ஒரு பிக் பாஸ் தான் கணக்கு, ஏதோ ஒருத்தரை பாஸா வச்சிருக்காங்க. நீங்க யாரை வேணாலும் ஒரு நாள் இவரை வச்சுக்கிறீங்க, ஒரு நாள் அவரை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் அதுலலாம் வெக்கமான சூடு சொரணை எல்லாம் கிடையாது. யாரை வேணாலும் நீங்க பாஸா வச்சுப்பீங்க. உங்களுக்கு நீங்க போய் அவங்கள பேசலாமா? அதான் செம்மலை பதில் சொல்றாரு. அடுத்ததாக நெல்லையிலிருந்து முத்துப்பாண்டி கேட்கிறார், பிரதமர் முதல்வர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவிற்கு தர திமுக மறுப்பு, அப்படி என்ன பயம்? ஏன் அது ஸ்டாண்டிங் கமிட்டின்னு வைப்பாங்க, அவங்க ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை, சர்ச்சையாச்சு. பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் 30 நாள் சிறையில் இருந்தால், ஒரு ஊழல் குற்றமோ ஏதாவது ஒரு குற்றத்தில் சிறையில் இருந்தால் அவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும். அதுக்கப்புறம் அவர்கள் நிரபராதி என்று முடிவாகிவிட்டால் திரும்பி சேர்ந்துக்கலாம். தேர்தல் ரத்து இல்லை, அந்த இடத்துல எலெக்ஷன் வைக்கல. மறுபடியும் நீ மந்திரி இல்லை, இந்த இலாகா இல்லாத மந்திரின்னு செந்தில் பாலாஜி இருந்தார். அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் கே நேரு இவர் பொன்முடி இருந்துட்டு திரும்பி வந்தார். இந்த மாதிரி நிகழ்வுகள் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அதை தடுப்பதற்காக 30 நாள், இந்த 30 நாளில் அவங்க பிணை வாங்கலாம், பெயில் வாங்கிட்டு வரலாமே. சிறையில் இருக்கணும்னா 29வது நாள் பெயில் வாங்கிட்டு வந்துட்டா கூட, இப்போ தான் நிதிக்கும் நீதிக்கும் நிறைய நெருக்கம் இருக்கிறதே, நிதி இருப்பதால் நீதிக்கு நெருக்கடி வருகிறதே. ஆனாலும் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே வாங்கலாம். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் விலகி இருக்கணும். மறுபடியும் நீங்கள் அப்பீலுக்கு போயிட்டீங்க, ஒரு மேல்முறையீடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா திருப்பி உள்ளே வரலாம். இல்லை நிரபராதின்னு முடிவு வந்துட்டாலும் நீங்கள் உள்ளே வரலாம். இது 30 நாள்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதமருக்கும் இது செல்லும் சொல்கிறாங்க, நியாயமாக சொல்கிறாங்க.
முதல்வர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா பற்றியா எங்களுக்கு தான். ஏன் பாஜகவில் 19 இப்போ பீகார் 19 20 கிட்டத்தட்ட 19 20 மாநிலங்களும் அவங்க வந்து முதல்வர்கள் இருக்கிறார், பாஜக அல்லது பாஜக கூட்டணி. அவர்களுக்கும் சேர்த்து தானே அந்த சட்டம். மெஜாரிட்டி அவங்க தான். மெஜாரிட்டி அவங்க தானே, மொத்தம் இருக்கிற மாநிலத்தில் மெஜாரிட்டி அவங்க தானே. பிரதமருக்கும் சேர்த்துங்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தான் பிரதமர். கடந்த 10 வருஷம் அவங்க தான் பிரதமர். போகிற போக்கில் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் அநேகமாக அடுத்த 10 வருஷத்துலேயும் அவங்க தான், அவர் தான் மோடியோ அல்லது பாஜக தான் பிரதமராக இருப்பாங்க போல இருக்கு. அதில் எதுக்காக இதையே எதிர்க்கணும்? இது யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்க்கும்போது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ். மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம். ஐயா இப்போதைக்கு நீங்கள் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது பிரதமர் 30 நாள் சிறையில் இருந்தால் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் சமீபத்தில் இன்னொரு 25-30 வருஷத்துக்கு பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. திமுகலேருந்து அதையும் தாண்டி வரப்போகிறதில்லை, ஏன்னா பிராந்திய கட்சின்னு. அதே மாதிரி தான் மம்தாவும் வந்து அந்த மாதிரி மேற்கு மாநிலத்தை விட்டு வெளியே வராது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் எதற்காக இண்டிகே கூட்டணியின் தலைமையில் இருக்கணும்னு. ஏதோ ராகுல் காந்திக்கு இருக்கிற வெடி குண்டு போதாதுன்னு இன்னொரு புது வெடி குண்டு ஒன்று வெடிக்குது அவர் கால் கிட்ட காங்கிரஸுக்கு. அப்போது இவங்க இந்த மசோதாவில் இந்த மடியில் பணமை, அதாவது மடியில் கனம் இருப்பவர்கள் தான் வழியில் பயப்பட வேண்டும். ஏன் வந்து அப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் இந்த 3 கட்சிக்கு தான் வருது. அதான் அந்த பயம். அந்த பயம் வந்து அதனால் வருது. நாங்கள் வந்து உங்களை ஒன்றும் பண்ண சொல்ல, அதுக்கு ஒரு நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு இந்த சட்டத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா என்றதை விவாதிக்கிறார்கள். இந்த சட்டத்துக்கு நீங்கள் ஆள் அனுப்புங்க, அவங்க கட்சியிலேருந்து உங்களை மதித்து ஒரு ஆளை போடு, நீ வேணான்னு சொல்லு, ஏன் வேண்டான்னு சொல்கிறதுக்கான நியாயமான வாதங்களை சொல்லு. ஆளே அனுப்பாமல் யாருமே போல இந்த 3 கட்சியிலேருந்து தான் போல. பாக்கி எல்லா கட்சியிலேருந்து யார் போகிறோம் எதிர்கட்சிக்கு அவங்க கூப்பிட்டாங்களோ அவங்க ஆளை போட்டாங்க. விவாதமே பண்ணக்கூடாதுன்னா அப்போ எவ்வளவு பயம் இருக்கணும்? அவ்வளவு பயம் இருந்தால் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கணும்? அதுதான் விஷயம். ஓகே சார். அடுத்ததாக கீரனூர்லேருந்து காளிமுத்து கேட்கிறார், பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மகத்தான வெற்றி தமிழகத்தை பாதிக்காது என்கிறதே திமுக. சும்மா அப்படிலாம் வழக்கமாக சொல்கிறது தான். இவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, அதுலாம் ஒன்றும் பயம் இல்லை, நானும் ரவுடி தான் அப்படின்னு வந்து. ஏன் விஜய் கட்சியில் ஆதவர்ஜினா கூட 6 மாதம் பொறுத்து பாருங்க யார் ரவுடின்னு பார்க்கலான்னு பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏதோ, அதாவது அரசியல்வாதினா ரவுடி தான், ரவுடினா அரசியல்வாதி அப்படிங்கிறத மேலும் மேலும் எல்லா கட்சியினருமாக வந்து அதை வந்து உறுதிப்படுத்துகிறார்கள். நீங்கள் தான் ரவுடியா? நான் தான். ஏப்பா அவர் ரவுடின்னு சொல்லி தானே ஒன்றை மாற்றலாமான்னு ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணுறதுக்கு கூட இடம் கொடுக்காம நானும் ரவுடி தான் சொன்னால், இந்த வடிவேல் ஒரு படத்தில் நானும் ரவுடி தான்வார், விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி எங்களை பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை எப்படி பாதிக்கும்னா, இப்போது பாஜக கூட்டணி வந்து ஒரு அபரிமிதமான வெற்றி, பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது. இது ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைப்பு கொடுக்கும். இது கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்தது இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது பாருங்கள். இதில் வந்து இப்போ வந்து உச்சநீதி, ஏதாவது நீதிமன்றத்தையும் அரசியலையும் இணைப்பது சரியல்ல, முறையல்ல, நாகரீகம் அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னால், நீதிமன்ற தலைமை யார், நீதிபதி யார், அதை பொறுத்து நீதி அமைகிறது, நீதிபதியை பொறுத்து நீதி அமைகிறது, வழக்கின் அந்த அந்த விவரங்களை பொறுத்து அமைவதில்லை. இது வந்து கீழமையிலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வச்சுக்கலாம். பொதுவாக விதிவிலக்குகள், நேர்மையான நீதிபதிகள், பாரபட்சமற்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் நம்ம. ஆனால் இப்போ என்னென்னா, புதிய நீதிபதி வரார். இப்போது 24ஆம் தேதியிலேருந்து சூரியகாந்த் யாதவ் அவர்கள் நீதிபதியாக வருகிறார்கள். பிஆர் கவாய் அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். பிஆர் கவாய் பொதுவாக பாஜக அரசுக்கு ஒரு எதிரான ஒரு கருத்து கொண்டவராக வெளியில் சித்தரிக்கப்பட்டார். உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு நீதிபதியாக இருந்தால் வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் இருக்கணுங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி அவர் மேலே ஒரு பிம்பம் வந்தது வந்து என்ன காரணம், அதற்கு பின்னணி நமக்கு தெரியல. ஏன்னா இந்த டெல்லியில் அது சுப்ரீம் கோர்ட் பாலிட்டிக்ஸுங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இப்போ சூரியகாந்த் யாதவ் வருகிறார். இவர் இந்த அளவுக்கு அப்படி எதிர்ப்பாக இருக்க மாட்டார் அப்படின்னு அப்படி பேசுகிறாங்க டெல்லி வழக்கறிஞர்கள் வட்டத்தில். இப்போது
இந்த நிறைய இந்த இடி விஷயம்லாம் தடையாக இருக்குல்ல, தம்பிகள்லாம், ஆமாம், இந்த விஷயம்லாம் இந்த நவம்பர் 24க்கு அப்புறம் வேறு மாதிரி ரிவர்ஸ் ஆகும், மறுபடியும் கிளர்ந்து எழும். இன்னொரு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கொஞ்சம் முன்னால், இன்னொரு 4-5 டிக்கெட் இங்கே வந்து கைதாகும். கைதாகி பிணையில் வருவாங்க, அது வழக்கமான ஃபார்மாலிட்டி, அது வேறு விஷயம். ஆனால் பிணையில் வரும்போது அந்த இமேஜ் டேமேஜ் ஆகுது இல்லை, மக்களிடையே அந்த ஒரு இமேஜ் வந்து பாதிக்கப்படுது இல்லை, இதெல்லாம் நடக்கும். இது நடப்பது பீகாரில் ஒரு கால் பாஜக கூட்டணி தோல்வி அடைந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அரசியலில். தைரியமான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க அரசியல் ரீதியாக, நீதிமன்றத்தை விட்டுருங்க, அரசியல் ரீதியாக தைரியமான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உச்சகட்ட அவங்க என்ன சொல்கிறது, அந்த ஒரு குஷியில் இருக்காங்க, பிரம்மாண்ட வெற்றி, 160 எதிர்பார்த்தா 202 வந்துடுச்சு கூட்டணி. அப்போ தான் பேசும்போது மோடி என்ன பேசியிருக்காரு, எங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரின்னு அதை 4 காணும். அப்போ தமிழ்நாடு பாதிக்காதுன்னு எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக இங்கே ஃபோக்கஸ் வருது, பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. ஓகே சார். அடுத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து வீரசேகரன் கேட்கிறார், சிங்கப்பூரில் துணை மேலாளர் பதவி என கூறி கழிப்பறை கழுவும் பணி ஏற்றுக்கு செய்து மதுரையில் பல தமிழர்கள் மோசடி, இது என்ன புதுசாக இருக்கே? ஒரு படத்தில் வடிவில் வருவார்ல சார். இல்லை, அதாவது இங்கே படித்தவனுங்கெல்லாம் பாவம் அசிஸ்டன்ட் மேனேஜரு, டெப்டி மேனேஜர்னு சொல்லி வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அவன் வந்து அவனை கழிவறை சுத்தம் செய்யுது. ரொம்ப கொடுமையான விஷயம். என்னென்னா இந்த இதை வந்து முறைப்படுத்த வேண்டும். இந்த ஏஜென்சி வச்சு இந்த வெளியூருக்கு, வெளிநாடுகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, ஆமாம், இதுக்கு இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, சட்டம் இருக்குது, ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இது மாநில அரசு தான் செய்யணும். இதை வந்து கண்காணிக்க வேண்டும். ஏன்னா எங்கே தவறு நடக்கணும் இங்கே தான், அங்கே வந்து வேலையே இருக்காது. இங்கேருந்து ஒரு 100 பேரை ஏற்றி விட்டுருவான், அங்கே போய் அவன் தெருவில் நிற்பான். அப்போ யார் வந்து காப்பாற்றணும்? அங்கே உள்ள தூதரகத்தில் சொல்லி மத்திய அரசு போய் காப்பாற்றணும். இங்கே எவனோ ஏதோ காசை வாங்கிட்டு அங்கே ஏற்றி விட்டுட்டு அங்கே போய் தெருவில் நின்னா பிச்சை எடுத்தான்னா அவங்கள காப்பாற்றி திருப்பி இங்கே கூட்டு வரதோ இல்லை அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் அது மீக்கிறதோ யார்? மத்திய அரசுடைய கடமை. இது எப்படி இருக்கு? நீங்கள் இங்கே கவனிக்காமல் விடுறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. இது ஒன்று. ரெண்டாவது, அப்படி வந்து படித்தவர்களை கூட அங்கே போய் வந்து அந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், யூகம் செய்து கொள்ளலாம். நீங்கள் தான் டாஸ்மாகில் மட்டை அடித்து விடுற மாதிரி பண்ணிட்டீங்களா, படித்தவன் படிக்காதவன் எல்லாரையும். அந்த படிக்காதவன் வேலைக்கெல்லாம் வெளி மாநிலத்துலேருந்து வந்துடுறான். அப்போ படித்தவன் வந்து என்ன செய்வான்? இந்த படித்தவனுக்கு இங்கே வந்து உருப்படியாக, அதாவது ஒன்று டாஸ்மாகில் மாட்டிக்காமல் இருக்கணும், இல்லை இங்கே இந்த சம்பாத்தியம் பத்தாது, இதை விட கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவைப்படுது, வெளியில் போகணுன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. அவன் ஒரு ஆசைப்பட்டு மேனேஜராக போகிறான், அசிஸ்டன்ட் மேனேஜராக போகிறான். அங்கே போய் பார்த்தா தெருக்கூத்துறது, போகிறது, டிரைவர் வேலை தப்புன்னு சொல்லலை, அந்த தகுதி உள்ளவன் அது போகணும். எம்பிஏ படிச்சுட்டு அவனை போய் வந்து கக்கூஸ் கழுவிச்சோன்னா அது தப்பு, அது சரியில்லை தானே. கக்கூஸ் கழுவுறது தப்புன்னு நான் சொல்லலை, அது இல்லைன்னா நாரி போயிடும் சமுதாயமே. ஆனால் அதற்கென்று ஒரு கல்வி தகுதி, ஒரு பின்னணி இருக்கிறது இல்லையா? பின்னணினா சாதி பின்னணி சொல்லலை, அவனுடைய கல்வி பின்னணி. அந்த பின்னணியில் வந்து நீங்கள் வந்து அப்படி கொண்டு போய் ஏமாத்துறாங்கன்னால் அது வருது. இது வந்து நம்ம வந்து சில சமயங்களில் வந்து நம்ம செய்கிற பாவங்கள் நம்மளையே தேடி வரும், திருப்பி வந்து தாக்கும், கர்ம வினை. நீங்கள் வந்து பீகாரிகளும் வட மாநிலத்தும் தமிழ்நாட்டில் வந்து அவன் கக்கூஸ் தான் கழுவுறான், அவன் அதுக்கு தான் லாயக்குன்னு பேசுனீங்கல்ல, இப்போ என்ன நடக்குது? தமிழ்நாட்டுக்காரனை கொண்டு போய் இப்போ உண்மையிலேயே நீங்கள் துபாயிலையும் மற்ற வெளிநாடுகள்லையும் கல்ஃப் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கழிவறைகளை சுத்தம் செய்பவர்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள். சிங்கப்பூர் விமான நிலையத்தில், மலேசியா விமான நிலையத்தில் நேரடியாக போய் பார்த்தால், நான் நிறைய முறை இப்போ அங்கே வாரத்துக்கு ஒரு தடவை அப்போது அங்கே இந்தோனேஷியாவில் இருக்கும்போது சிங்கப்பூர், மலேசியா போவோம். அப்படி போகும்போது 10 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி போகும்போது அங்கே தூய்மை பணியாளர்கள் விமான நிலையத்திலோ மற்ற இடங்களிலோ தெருக்களிலோ வந்து பெரும்பாலும் தமிழர்கள். அது வந்து குறைவாகவோ அவர்களை மட்டமாகவோ பேசவில்லை. அவர்கள் இங்கே வந்து சம்பாதிக்கிறத விட அங்கே வந்து டாலரில் சம்பாதிக்கலாம், அங்கே சம்பாதிச்சு இங்கே வந்து செலவு பண்ணும்போது சேமிப்புகள் இருக்குங்கிற கணக்கில் போகிறாங்க. தவறில்லை பொருளாதார ரீதியில். இப்போ கர்ம வினை உங்களை தாக்குது,
அதனால் பேசும்போது மற்றவனை கண்ணா முன்னான்னு பேசாதீங்க, அடக்கி வாசிங்க. அடுத்ததாக துடியலூர்ல இருந்து மயில்சாமி கேட்கிறார், வேலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு வார விழாவில் பிஞ்சமந்தை பகுதியில் கூட்டுறவு சங்க கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட உள்ளது என்று பொய் பேசிய அதிகாரியை தொகுதி திமுக எம்எல்ஏ நந்தகுமார் வறுத்தெடுத்து விட்டாரே மேடையிலேயே. அதாவது அவர் வந்து திமுக எம்எல்ஏ, கூட்டுறவு சங்கத்தில் அவர் இணைப்பதிவாளர், யாரோ ஒரு பேர், அவர் பேர் குண ஐயப்ப துரை 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 சரி. அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, கூட்டுறவு சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நாட்ட போகிறோன்னு. எம்எல்ஏ கடுப்பாயிட்டார் மேடையிலேயே, திமுக எம்எல்ஏ. இன்னும் அதுக்கு இடமே பார்க்கல, நீங்கள் அடிக்கல் நாட்டுறோன்னு பொய் சொல்கிறீங்க. அவருடைய கோவம் நமக்கு புரியுது. அவருடைய ஏன்னா வந்து மறுபடியும் வந்து வரல, அது தேர்தல் அடுத்த 6 மாதத்துல தேர்தல், 4 மாதத்துல 5 மாதத்துல இப்போ வந்து அடிக்கல் நாட்டுறேன்னு இவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னா, அடிக்கல் நாட்டலைன்னா இந்த எம்எல்ஏ தான் அப்படின்னு அவர் பேரில் பழி விழும். இன்னொன்று, அது எப்படிங்க அரசியல்வாதியை வச்சுக்கிட்டு அதிகாரி பொய் சொல்லலாம்? அந்த அதிகாரம் வந்து அந்த சலுகையும் உரிமையும் யாருக்கு? அரசியல்வாதி. எம்எல்ஏவாக இருக்கிற அவர் தானே, அவர் தானே சொல்லணும், நாங்கள் வந்து அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் பிரிட்ஜு கட்டினோன்னு. அது கட்சியில் ஏதோ பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருப்பாங்க, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இவங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அங்கேயே அவர்கிட்ட ஒரு வாய் தகராறு, அவரை வந்து கடினமான வார்த்தைகளில் கடிந்து கொண்டார்னு. இது திமுக எம்எல்ஏ. அப்போது அதிகாரிகள், இப்போது நிறைய சமயத்தில் பேசும்போது, இந்த ஆட்சி வந்து அதிகாரிகள் நடத்தும் ஆட்சி, முதல்வருக்கோ அமைச்சர்களுக்கோ எந்த விதமாக அவர்கள் வந்து சம்பாதிப்பதை மட்டும் வந்து பணத்தை மட்டும் பார்த்து விட்டு போகிறார்கள், ஆட்சி நிர்வாகத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அதிகாரிகள் ஆட்சி நடத்தும் போது அங்கேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் இடத்துல பார்த்துங்க, நான் எங்கள் வழியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மொத்தம் மக்களுக்கு யாரும் வந்து பணி செய்கிறது இல்லை. அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ஆட்சி பேரில் உள்ள பல எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு. மீடியாக்கள், நேர்மையான மீடியாக்கள், ஆர்எஸ்பி அல்லாத மீடியாக்களின் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை ஒரு திமுக எம்எல்ஏ நந்தகுமார், அணைக்கட்டு எம்எல்ஏவே, அவரே வந்து அதை நிரூபிக்கிறார், மெய்ப்படுத்துகிறார். இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இன்றைய நாள் கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு சார். நம்ம தியாகி தீரர் அப்படின்னா உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் நீங்கள் உடனே வஉசியா அவங்களாம் இல்லை, அவர் திருப்பூர் குமரனா, சுப்பிரமணிய சிவாவா, மகாகவி பாரதியாரா, மாப்போசியா அப்படிலாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு கரெக்டாக புரியணும்னா 10 ரூபாய் தீரர், 10 ரூபாய் தியாகி அப்படி சொன்னால் தீரர் வீரர்னால புரிஞ்சிடுச்சு. அவருக்கும் மற்ற மாண்புகளுக்கும் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கிறார், அமைச்சராகவே இல்லாமல் அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கிறார். மின்சாரத்துறை முன்னால் அவர்கிட்ட இருந்தது, இப்போ வேற ஒருத்தர் இருக்கார், சங்கர சம்போ சிவசம்போன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருக்கு. இவர் வந்து அந்த மின்சாரத்துறை இவர் வேணான்னாரு. யார் இவர்? ஏற்கனவே எனக்கு நிறையா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், போக்குவரத்தாக இருக்குது, அதனால் வந்து எனக்கு அது வேண்டான்னாரு. அப்போது இந்த பிரச்சனை வந்தபோது அவர் மாற்றிக்கணும், இல்லை நீங்கள் வச்சுங்க அப்படி ரொம்ப வற்புறுத்தினாங்க. சரி சொல்கிறாங்களேன்னு வச்சுக்கிட்டாரு. இது தலைவலிங்க அது என்னாரு, இல்லை வேண்டாம் பரவாயில்ல வச்சுங்க, ரைட். ஆனால் அங்கே இன்னும் வந்து டெண்டர்களை அவரையே கேட்காம, அமைச்சரையே கேட்காம, நம்ம சூப்பர் அமைச்சர் இருக்கார்ல, அவர் தான் முடிவு பண்ணுறாராம் யாருக்கு டெண்டர். அவருக்கு தான், இவருக்கு நீ போடு பார்ப்போம். அப்புறம் இவர்கிட்ட வந்து அவரோட பிஏ, சூப்பர் அமைச்சரோட பிஏ இவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் சொல்லிட்டாருங்க, இப்போ தான் கரூர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, சொல்லிட்டாங்க அவருக்கு கையெழுத்து போட்டுருக்கோம். உங்கள்கிட்ட ஃபைலு, ஒரு பச்சை கலர் ஃபைலு மேலேருந்து 2வது அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்க, அதுதான், அதை எடுத்து கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்பிச்சிடும். இந்த அளவுக்கு அங்கே நெருக்கடியான ஒரு அழுத்தம் அங்கே அவருக்கு இருக்குது. இது 1-2 வந்தால் ஒழிஞ்சு போகுதுன்னு விட்டாரு. 1-2 அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேணாமா? அமைச்சர்னா பாவம், அவருக்கு ஒரு லோக்கலில் ஒரு மரியாதை, வெள்ளை வேட்டி கட்டிட்டு போகிறாரு, ஒரு சட்டை போட்டு போகிறாரு, வெள்ளையும் சொல்லியுமா போகிறவருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அது ரொம்ப மற்றவங்களாம் வேறு கேட்பாங்க. அதில் வேறு அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர். அப்போ அதில் வந்து ஒரு எண்ணம் வரும்ல நம்மளை அதுன்னா,
அவர்கிட்ட கேட்டா அதை கைது போட சொல்லியா, வேணான்னா சொல்லு, அங்கே சொல்லி வேற ஆளை மாற்றிடுவோம், அமைச்சரையே மாற்றிடுவோம், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு போனோன்னு யார் முதல்வர்னே தெரியலையே, உண்மையான முதல்வர் கூட நம்மள்ட்ட இப்படி பேசுறது இல்லையே, இப்படி சொல்கிறது இல்லையே அப்படின்னு ஒரு லடாய். சரி, அவரோட லடாய்னா நம்ம 10 ரூபாய் அந்த 10 ரூபாய் துறை இருக்கு இல்லையா, அதில் வந்தவர் இத்தனைக்கும் வந்து அவரும் ஒரே சாதியை சேர்ந்தவர், அவரும் அங்கேருந்து வந்தவர் தான், அந்த பக்கத்துலேருந்து வந்தவர் தான். ஆனால் இவருக்கெல்லாம் ரொம்ப சீனியர் அவர். ஆமாம். அதில் எடுக்கிற முடிவுகளும் அது யார்கிட்ட வாங்கணும், எந்த ஆலையில் எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு பாட்டில் வாங்கணும், எவ்வளவு பேரல் வாங்கணும், எல்லாமே எவ்வளவு கிரேட் வாங்கணும், இது எல்லாம் முடிவெல்லாம் வந்து தம்பிகள் தான். தம்பிகள் யாருடைய தம்பிகள்? இவர் சம்பந்தப்பட்ட தம்பிகள். சூப்பர் அமைச்சர் அவர் வந்து சாமியேன்னு சும்மா இருக்கார். நம்ம கடலில் முத்து எடுக்கலான்னு வந்தால் கடைசியில் கடலில் நமக்கு சிப்பி கூட கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு முத்தே சாமியேன்னு உட்கார்ந்துருக்கார் அவர். அவருக்கு என்ன கடுப்புனால், இந்த ஆள் 10 ரூபாக்காரர் இன்னும் வந்து கோலை வச்சுக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பதில் சொல்லணும் சிபிஐலையும் இடிலையும். ஆனால் இந்த ஆள் வெளியே உட்காந்துக்கிட்டு இவர் ஏற்கனவே நம்ம இருக்கார்ல மூத்தவர், மிக மூத்தவர். அவர் வந்து நீங்கள் வந்து என்ன அண்ணா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க விட்டு பேசி வரேன்னு சொன்னாருன்னு அந்த காலத்திலேயே வந்து ஒரு செய்தி உண்டு. அவருடைய நீர்வளத்துறையிலையும் இவர் தலையிடுறாராம் அங்கேயும். ஆமாம். இப்படி எல்லா அமைச்சருடைய முக்கியமான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டாஸ்மாக்கு, மின்துறை, அப்புறம் வந்து நீர்வளம், இப்படி எல்லாமே வந்து பணம் கொழிக்கும் துறை. எல்லாத்துலேயும் அவர் தான் முடிவெடுப்பார்னா அப்புறம் என்னத்துக்கு எங்களை அமைச்சராக வச்சுருக்கீங்க, எங்களை வீட்டுக்கு அமைச்சிட்டு அவரையே வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது உருவாயிருக்கு. இப்போ வந்து சேப்பா எதிர்ப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று அங்கே உள்ளுக்குள்ள ஆளுங்கட்சியில் உருவாயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து இந்த தடவை எப்படியாவது வந்து சேப்பாவுடைய ஆதிக்கத்தை இந்த 2026 ஒழிக்கணும் அப்படின்னு இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சீனியராக வராங்க. எதேச்சியாக பார்த்தா அவருக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாருமே சீனியர். அப்போ சீனியர்கள்லாம் வந்து சேப்பாவை இந்த முறை எப்படியாவது அவருடைய ஆதிக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும். பட் அப்படி ஒழித்து கட்ட வேண்டும் முடிவு பண்ணால் அது என்ன வரும், கட்சிக்கு தான் ஆபத்தாக வரும். இதில் ஒருத்தர் வந்து அவருடைய சாதியே சேர்ந்தவர், டாஸ்மாக்காரரு. ஒருத்தர் பட்டியலினம், ஒருத்தர் இடை உயர் சாதி ஜம்பமாக இருக்கக்கூடியவர். இப்படி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம ஒரு 7-8 பேர் சேர்ந்து நம்மக்குள்ள ஒத்துமையாக இருந்தோம்னா சேப்பாவுடைய ஆதிக்கத்தை ஒழித்து விட வேண்டும். அப்படி ஒழித்து விடுவதற்கு இவர்கள் வந்து முயன்று அது ஓரளவுக்கு வெற்றி பெற்றால் அது கட்சிக்கு தான் பின்னடைவாக போகும், தேர்தலில் அடி விழும். இந்த கவலையில் ஏற்கனவே சேப்பா வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாருன்னு முன்னால் ஒரு தடவை காதோடில் பேசியிருக்கோம். ஆமாம். இப்போ சேப்பா இந்த சேப்பா இவங்க 2 பேருடைய அட்டகாசத்தையும் ஒழிப்பதற்காக சீனியர்கள் ஒன்று கூடுகிறார்கள். இந்த பிரச்சனையில் எந்த பக்கம் சாய்ந்தாலும் பிரச்சனை, சிக்கல் என்று முதல்வர் மண்டையை குழப்பிக் கொண்டிருப்பதாக நமக்கு வந்த தகவல். இதுதான் என்னால் காதோடு. ஆமாம், காதோடு மாதிரி மக்களின் கேள்வியான பதிவு மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.